சௌமியா, தம்பி கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு எடுத்துட்டு வரீங்களா? சௌமியா, என்னங்க அத்தை? என்னம்மா கல்யாணத்துக்கு கிளம்ப சொன்னேன், கிளம்பிட்டு அங்க போய் தண்ணி காய வச்சிட்டு இருக்க. வா, நேரம் ஆகுது. பிரியாதா அத்தை? தம்பிக்கு சுடுதண்ணி வேணும்னுச்சு, அதான் காய வச்சு கொடுக்குறாத்த. நீ கொடுத்துட்டு வேமா வா, நான் வெளியில நிக்கிறேன். பிரியா, சுடுதண்ணி. நீங்க 2 பேரும் விசேஷத்துக்கு போயிட்டா நான் ஒரு ஆளா எப்படி பிள்ளைய பாத்துக்க? சரி பிரியா, நான் போல. ஏன்டி எவ்வளவு நேரமா வெளியில நின்றுட்டு இருக்கேன், வர்றியா வரலையா நீயே? நான் வரல அத்தை, பிள்ளைய பாத்துக்கணும்ல. பிரியாவுக்கு ஒத்தாசையா நான் இங்கே இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. பண்ணு, கிளம்பிட்டு இப்படி சொல்லிட்டு இருக்க பாரு. நான் போயிட்டு வரேன்டி. பிரியா, நீ போய் சாப்பிடு, நான் தம்பியை பாத்துக்கிறேன். அதெல்லாம் வேண்டாம், நானே பாத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிறேன். அம்மா, நீ சொன்ன மாதிரியே தான், நான் எப்ப பிள்ளைய விடுவேன் வந்து பாத்துக்கலான்னு. நேற்று அவ பார்த்ததுனால தான் அழுதுகிட்டே வேற இருந்தியாம்மா தம்பி. பிள்ளை இல்லாட்டினா எப்படி இருக்கணும்னு தெரியுதா? எப்ப பாரு பிள்ளைய வந்து தூக்கிட்டு அழுக வச்சுக்கிட்டே. இப்பாட்ரி ஏண்டி, உன் பிள்ளை ஆயி போனா கழுவி விட சௌமியா வேணும். உன் பிள்ளைக்கு சுடுதண்ணி வச்சு கொடுக்க சௌமியா வேணும். உன் துணிமணியை துவைச்சு போட சௌமியா வேணும். ஆனா உன் பிள்ளைய பாத்துக்கிறேன்னா மட்டும் சௌமியா கண்ணு பட்டுருமாக்கு. நல்லா வருவடி, நான் சொன்னேன் என் கூட கல்யாணத்துக்கு கிளம்பி வாடின்னு. ஆனா தம்பிய பார்க்க ஆளத்த பிரியா ஒரு ஆளா எப்படி பார்க்க? நான் இருந்து பாத்துக்கிறேன்னு சொன்னாவாரு. அவளுக்கு இது வேணும், இதுக்கு மேலே வேணும்டி. இனிமேல் சௌமியாட்ட வச்சுக்கிட்ட தொலைச்சிருவேன். உள்ளதை தான் சொன்னேன், இப்ப என்னவா அதுக்கு?